ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டியவர், திமுக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடக்கூடாது. இன்னைக்கு ஞானசேகரன் கேட்ட அந்த ஒரு ப்ரப்போசல்ல நாடகம், அந்த நாடகத்துக்கெல்லாம் நீதிமன்றம் ஒருபோதும் தலையை அசைக்காது. பெண்களை இழிவுபடுத்தும் போது எல்லாம் தெரியலையா? எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உடம்பு முடியாம இருக்காங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இப்பதான் உணர்றீங்களா? செஞ்சது எவ்வளவு பெரிய மகா தப்பு. இந்த ஜென்மத்தில் உங்க பாவத்தை கழிக்க முடியுமா? நீங்க பண்ணது அநாகரிகம். திமுக காரங்க மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க கூடாது. திமுக காரனா இப்போ 100 தப்பு பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்கறான். மக்களும் பாவ மன்னிப்பு கேட்டுதான் ஓட்டு போட்டு நீ ஏமாந்து நிக்கிறோம். உனக்கு ஏன்பா? நீ பண்ண வேலை சாதாரண வேலையா? நான் பணம் திருடிட்டியா இல்ல ஏதாவது சின்னதா அடிதடி பிரச்சனையா? எவ்வளவு பெரிய ஒரு தேச விரோத செயல் இது. மகளிர் நல்லா இருந்தாதாங்க ஒரு நாடு நல்லா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம், அப்ப அங்க வாழக்கூடிய ஆண்களை நம்பலாம். பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆண்களாக வாழ்வதில் என்னங்க அர்த்தம் இருக்கு எங்களுக்குலாம்? ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டியவர், திமுக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடக்கூடாது. இன்னைக்கு ஞானசேகரன் கேட்ட அந்த ஒரு ப்ரப்போசல்ல நாடகம், அந்த நாடகத்துக்கெல்லாம் நீதிமன்றம் ஒருபோதும் தலையை அசைக்காது. நீதிமன்றம் ரொம்ப காட்டமாக இருக்குங்க. சில விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் எந்த காம்ப்ரமைசஸோ இல்லை எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷன்ஸோ நீதிமன்றம் தராது. அவருக்கு உச்சபட்ச தண்டனையை நீதிமன்றம் தருன்றதை தெரிவித்துக்கிறேன்.